ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எம்டி ப்ரோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேவல்ஸ் ட்ரிம்மர் வாங்கியிருக்கிறேன், BT441 சொல்லி இந்த மாடலில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டர்போ சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபாஸ்ட் சார்ஜோடு வருது. அதுவும் இல்லாமல் இதுக்கு 2 இயர்ஸ் கேரண்டி வேறு கொடுத்துருக்குறாங்க. பேட்ரி லெவல் இண்டிகேட்டரும் இருக்குது இதில். ஸோ வாங்க இது ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓப்பன் பண்ணவே முடியலப்பா, ஒரு கையில் கேமரா பிடிச்சின்னு ஓப்பன் பண்ணுறதுன்றது பெரிய தலைவலியாக இருக்குது. ஓகே சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிம்மரு. எங்கே ட்ரிம்மரு? இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா 850 ரூபா, 849 ருபீஸ் இது. அப்புறமா அடிஷ்னலாக ஃபீஸ் போட்டாங்க, 26 ருபீஸ் ஃபீஸு. அது ஏன்னு தெரில. டோட்டலாக சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 874 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிம்மர் வந்து டெலிவரி பண்ணாங்க. ஸோ ட்ரிம்மரோட குவாலிட்டி பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டீல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணி இந்த வீகா ட்ரிம்மர் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே இப்படி இழுத்தாலே வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு தான் நீங்கள் கழட்டுற மாதிரி வரும் இந்த பிளேடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் டர்போ சார்ஜிங்கு, ஃபாஸ்ட் சார்ஜர் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் போடாதீங்க, நார்மல் சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஆன் பண்ணி பார்த்துடலாம். செம்ம ஸ்பீடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிம்மரு. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா மீசெல்லாம் ட்ரிம் பண்ணி பார்த்தேன், நல்லாவே ட்ரிம் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், பேட்ரி இண்டிகேட்டர் காட்டுது பாருங்கள், 95% சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஃபீச்சர் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் தான் இந்தமாரிலாம் காட்டும். இப்போ ட்ரிம்மர்லேயே இந்தமாரி ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உண்மையிலே நல்லாவே இருக்குது. ஸோ கிரிப்னஸும் நல்லா இருக்குது. பிளாஸ்டிக்கும் ரொம்ப ஹார்டு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க? இந்த டைப் சி வந்து பார்த்திங்கன்னா கேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இது தேவைப்படாது. ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த பிளேடுக்கு போடுற இந்த ஆயில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முடி ஏதாச்சும் மாட்டிச்சுன்னா அந்த பிளேட்லேருந்து அது எடுக்கிறதுக்கு இந்த ப்ரெஷ்ஷு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா இந்த ஒரு லேயர் பாயிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க, இந்த 2 லேயர் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது பியர்டு ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மீசெல்லாம் எடுக்கிற மாரி இருந்தால் அது யூஸ் பண்ணுறது, தாடி கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும் இது. ஓகே. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது புதுசு, இது ஹேவல்ஸு. இதுக்கு முன்னாடி இந்த வீகா தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீகாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி லெவல் அட்ஜஸ்ட் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிம்மரில் இல்லை அந்த லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதில் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, எங்கே இந்த சின்ன லேயர்? ஓகே. இந்த லேயர் வந்து இருங்க 1 செகண்ட். இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேலே போட்டு நீங்கள் இப்படி லெவல்ஸ் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இதை பாருங்கள், இப்போ இது 6 mm இருக்குது. இப்போ இது மேலே போனீங்கன்னா 5 mm, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 mm, அப்புறம் 3 mm. ஸோ இந்தமாரி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சு நீங்கள் ட்ரிம் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே கிடையாது. ஸோ வீகா ட்ரிம்மரில் இந்தமாரி இதில் இந்தமாரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிம்மரில் வராது. ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. நீங்கள் இப்படி தான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷேவ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாவே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு. மீசெல்லாம் ட்ரிம் பண்ணியிருக்கேன், நல்லாவே இருந்தது. ஸோ ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 120 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி லைஃப் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இது 120 மினிட்ஸ்லாம் வரல, 80 மினிட்ஸ் தான் வருது. ஸோ மேபி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிம்மர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம், நல்லாவே இருக்குது. ஸோ இது வாங்கி யூஸ் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் வரல. இங்கே என்னென்னா, நம்ம ட்ரிம் பண்ணும்போது லைட்டாக இங்கே எனக்கு ஹீட் ஃபீல் ஆகுது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரொம்பலாம் ஹீட் ஆகலை, லைட்டாக ஹீட் ஆகுது. ஏன்னா இது அவ்வளோ ஸ்பீடாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிம்மர் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது பாருங்கள் இந்த ட்ரிம்மர். அதனால இங்கே லைட்டாக ஹீட் ஆகுது. ஸோ அது ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இது தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த தடவை நான் வீகா தான் வாங்கலான்னு இருந்தேன் ஆக்சுவலி. சரி ஓகே, எதுக்கு ஒரே கம்பெனியாக வாங்கிக்கிட்டு வேறு கம்பெனி வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் சொல்லி தான் இது வாங்கினேன். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. மீஸை தான் நான் ட்ரிம் பண்ணேன், ஸோ லைட்டாக. ஸோ உண்மையிலே நல்லாவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதேமாரி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டுனே இருப்பேன், நீங்கள் பார்த்துனே இருங்க, நம்ம சேனல் விசிட் பண்ணினே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ.